சில பேர் வாழ்க்கையிலும் கூட இருந்திருப்பாங்க, எல்லா உதவி செஞ்சிருப்பாங்க. நீ கூப்பிடும் போது திடீர்னு இப்போ வரமாட்டாங்க. நீ யாருனே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க, உனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி நீ சோர்ந்து போய் உங்களை பார்த்து சொல்ற, சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சில நேரம் உனக்கு உதவி செய்தவர்களை ஆண்டவர் எடுக்கிறான்னு சொன்னா, உனக்கு பரிச்சயமா இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரியாத நபரை மாதிரி மாத்துறான்னு சொன்னா, ஏன் தெரியுமா? அந்த நீ வளர்றதுல, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல அவங்களுக்கு அந்த பங்கு இல்லைன்னு அர்த்தமா? தம்பி, அங்கிள், ஆன்டி, கர்த்தர் உயர்த்துறதுல அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு. நீ வேண்டான்னு சொல்லல, நீ வராதன்னு சொல்லல, நீ வந்து போன் பண்ணல, நீ பேசனல, நீ கூப்பிட்டல. அவங்க தானே உன்னை தெரியாத மாதிரி இருந்தாங்க, அவங்க தானே உன் போன் எடுக்கல, அவங்க தானே உன் மெசேஜை பார்க்கல. நீ சொல்லல, நீயே சொல்லியும் அவங்க வராம இருக்கிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு. நீயே கூப்பிட்டு காலை எடுக்காம இருக்கிறாங்களா, அதுவும் நல்லதுக்கு. நீயே அவங்கள தாங்கி பார்த்து போகாத. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன்னா, உன் வளர்ச்சிக்கு அவங்க பாத்திரமா நல்ல, உன்னுடைய மேன்மைக்கு அவங்க பாத்திரம் நல்ல. நீ ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? உன் கூட நான் இருக்கிறேன் தம்பி, தங்கச்சி நான் இருக்கிறேன்ப்பா, அங்கிள், ஆன்டி, கர்த்தர் சொல்றாரு நான் இருக்கிறேன்.